வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சோனம் வாங்சுக்கு உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டாரு. கரப்பாம்பூச்சிகள் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கு இருக்காங்க. சோசியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா மோடிக்கு ஆதரவாக பலருடைய கருத்துக்களை படிக்க முடியுது. லாஸ்ட் 30 நாட்களாக மோடிக்கு எதிராக ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணானுங்க கரப்பாம்பூச்சிகள். 30 நாட்கள் முக்கி செட் பண்ண நரேட்டிவை 3 நிமிஷம் வீடியோவில் மோடிஜி முடிச்சிருக்காரு. கவிதை மாதிரி வருதுல்ல, எல்லாம் மூளே வருது பாருங்க. 30 நாட்கள் முக்கி கரப்பாம்பூச்சிகள் செட் பண்ண நரேட்டிவை 3 நிமிஷத்தில் மோடி முடிச்சிருக்காரு. இப்போ இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த முகமது ஜுபைர் இருக்காருல்ல, அவர் ஒரு ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காரு. என்ன ஃபேக் நியூஸ்னா, டெல்லி போலீஸ் கமிஷனரு டீடைனில் இருக்கக்கூடிய, காவலில் இருக்கக்கூடிய சிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மேலே நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்திருக்காரு. மத்திய அரசாங்கம் அந்த அதிகாரத்தை கமிஷனருக்கு கொடுத்துருக்கு. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் படி 3 மாதங்கள் அந்த காவலில் இருக்கிறவங்களை உள்ள தூக்கி போட போகிறாங்க அப்படின்னு ஃபேக் நியூஸாக பரப்பி விட்டுருக்காரு முகமது ஜுபைர். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இது டெல்லியில் ரொட்டீன் ப்ரொசீஜராக, நார்மல் ப்ரொசீஜர். 3 மாதத்துக்கு ஒரு தடவை துணைநிலை ஆளுநர் டெல்லி கமிஷனருக்கு தேவைப்பட்ட நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே நடவடிக்கை எடுக்க அதிகாரம் வழங்குவாராம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதற்கான ஆர்டரை பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் லெஃப்டினன்ட் கவர்னர். அதை தான் இப்போ பண்ணியிருக்காரு. உடனே போராட்டக்காரர்களை என்எஸ்ஏக்கு கீழே கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு முகமது ஜுபைர் பொய் செய்தியை பரப்ப கடுமையான எதிர்வினை சமூக வலைதளத்தில். உடனே போட்ட பதிவை டெலீட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு முகமது ஜுபைர். 3வது, தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் போராட்டம் நடக்குது. நீட் தேர்வுக்கு எதிராகவும் டெல்லியில் நடக்கக்கூடிய சிஜேபியுடைய போராட்டத்துக்கு ஆதரவாகவும் சில பகுதிகளில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. உதாரணத்துக்கு ரஞ்சித்துடைய நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நேற்று ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களில் முக்காவாசி பேர் ஃபீல்ட் அவுட்டு. ஜேம்ஸ் வசந்தன் ஃபீல்ட் அவுட் மியூசிக் டைரக்டர், அமீர் ஃபீல்ட் அவுட் டைரக்டர், ரேவதி ஃபீல்ட் அவுட் ஆக்ட்ரஸு, மன்சூர் அலிகான் ஃபீல்ட் அவுட் ஆக்டரு. இது மாதிரி ஃபீல்ட் அவுட் பேர் தான் நிறைய பேர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ கரண்டாக ஃபீல்டில் இருக்கிற ஒரு சில பேரும் இருந்தாங்க. ஆண்ட்ரியா, தேவதர்ஷினி, பாடகர் அறிவு, ரஞ்சித்து, இவங்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் தேவதர்ஷினி இருக்காங்க பார்த்தீங்களா, வசமாக சிக்கிக்கிட்டாங்க. வேலம்மாள் போதி கேம்பஸ் நீட் தேர்வுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோச்சிங் சென்டருக்கு விளம்பரத்தை நடிச்சிருக்காங்க. நீட் தேர்வு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் சென்டருக்கு விளம்பரம் நடிக்கிறீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவதர்ஷினிக்கு கடுமையான கண்டனங்கள். ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டாங்க தேவதர்ஷினி. இது மாதிரி நிறையா நடந்துச்சு. அந்த போராட்ட காலத்தில் ஒருத்தங்க பாட்டு பாடுறாங்க, இன்னும் எத்தனை உயிர் இதனால் போகணும், ஏழை மாணவனும் மருத்துவராக ஆகணும் அப்படின்னு ஒரு அம்மா பாட்டு பாடுறாங்க. அதாவது நீட் தேர்வுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போன மாதிரி பில்டப் எதுக்கு? பிஃபோர் நீட் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு வருஷமும் சிங்கிள் டிஜிட்டில் தான் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடச்சிச்சு. 0.25 கட் ஆஃபில் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் மருத்துவ கனவை தொலைச்சிருக்காங்க. 0.25 கட் ஆஃபில். அதான் சொன்னேன்ல, வருஷத்துக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க நீட் தேர்வுக்கு முன்னாடி. நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ட்ரிபிள் டிஜிட்டில் நூற்றுக்கணக்கான ஏழை மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க. நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாற்றம். ஆனால் மேடையில் என்னமா உருட்டுறாங்க. எனக்கு என்னன்னா, நீட் தேர்வை பற்றி பேசணும்னா ஒரு கல்வியாளர் பேசினா பரவாயில்ல, இல்லை மருத்துவர் பேசினா பரவாயில்ல. இவங்களுக்கும் நீட் தேர்வுக்கும் என்ன சம்மந்தம்? நீட் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் என்ன, என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளவு மார்க் மொத்தம் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயம் கூட அந்த ஸ்டேஜில் இருந்த யாருக்கும் தெரியாது. ஆனால் நீட் எக்ஸாமுக்கு எதிராக வாந்தி எடுக்கிறாங்க. சரி பரவாயில்ல, பேசிக்கான விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் நீட் எக்ஸாமை எதிர்க்கிறீங்க, ஓகே. லாஸ்ட் 5 வருடம் எங்கே போனீங்க? டிஎம்கே ஆட்சியில் நீட் எக்ஸாமினேஷன் நடக்கலையா? வருஷம் நடந்துச்சு. அண்ணாமலை சொன்ன மாதிரி 5 வருடங்களில் 3 முறை நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அப்போ டிஎம்கே ஆட்சியிலையும் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். தமிழகத்தில் டிஎம்கே ஆட்சியில் இருந்த போதும் நடந்த நீட் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஏன் இந்த கும்பல்லாம் குரலே கொடுக்கல, ஏன் பதிவே போடலை? அப்போது நீட் தேர்வுக்கு எதிராக பேசணும்னா யார் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் பேசணும். டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது, ஏன்னா ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தேர்வை ஒழிப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து தான் டிஎம்கே ஆட்சிக்கே வந்தாங்க.
இந்த நேரத்தில் நீட் தேர்வை பற்றி பேசினா அது டிஎம்கேக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் அப்படிங்கிறதுனால இந்த கும்பல் யாருமே ஒரு சிங்கிள் ப்ரொட்டஸ்ட் நடத்தலை. இப்போ ஆட்சி மாறிடுச்சா, உடனே இவங்களுக்கு மறுபடியும் வழக்கம் போல் ரோசம் வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஸ்டேஜ் ஏறி என்னென்னமோ வீரவசனம் பேசுகிறாங்க. ஆனால் பொதுமக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.